நான் உண்மையான கிறிஸ்தவன் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், என்னுடைய கிறிஸ்தவ குணாதிசயங்கள் தான் அடையாளமே ஒழிய, என்னை சுற்றிலும் இருக்கிற சூழல்களோ பொருள்களோ அடையாளம் அல்ல. என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன? நான் பணக்காரனா இருக்கலாம், நான் பெரிய பெரிய வீடுகளை வைத்திருக்கலாம், பதவி, பொருள், பெயர், புகழ், இப்படி திறமைகள், இப்படி எல்லாமே இது கிறிஸ்தவத்திற்கான அடையாளம் அல்ல. ஒருவேளை நான் இந்தியாவினுடைய கேப்டனா இருக்கிறேன், நான் இப்ப ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், இப்ப நான் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டேன், உடனே நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதா? நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால வேர்ல்டு கப் எனக்கு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதா? அப்ப வேர்ல்டு கப் ஒவ்வொரு டைமும் மாறி மாறி ஒரு நாளைக்கு பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அப்ப அந்த கடவுள் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு போயிடுறதா? சீனால இருக்கக்கூடியவர்கள் ஜிம்னாஸ்டிக்ல பயங்கரமா அவங்க திறமையா இருக்கிறாங்களே, அதுல புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருப்பாங்க, அப்ப அவங்க ஜெயிச்சுட்டு இந்த கடவுள் தான் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஜப்பான்ல ஷின்டோயிசத்தை பின்பற்றவங்க இருக்கிறாங்க, இந்த கடவுள் தான் எனக்கு இதை செஞ்சாரு, நீங்க போவீங்களான்னு நான் கேட்கிறேன். நம்மை சுற்றில் இருக்கக்கூடிய திறமைகளோ வளமைகளோ பேர் புகழோ, அல்லது நான் எந்த நோய் நொடி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், கர்த்தரே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் நோய் நொடியா வாழ்றாங்க, 100 வருஷம் 140 வருஷம்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது அல்ல கிறிஸ்தவத்திற்கான அடையாளம். கிறிஸ்தவத்திற்கான அடையாளம் என்பது கேரக்டர். இயேசு கிறிஸ்து நமக்குள் உருவாக்குகிறதான கிறிஸ்துவின் சிந்தை.